வியூவர்ஸ் நம்ம வந்து போதி தர்மர் சித்தர் ஐயாவை நம்ம ஒரு பேட்டி எடுத்தோம். இன்றைக்கி வந்து அவர் மாடர்ன் ட்ரெஸ்ல மாறியிருக்காரு. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்போம். அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர்கிட்ட ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. அது சமயம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு காதல் அப்படிங்கிறது வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றியும் அவர்கிட்ட நம்ம சில வார்த்தைகள் கேட்போம். வணக்கம். அதை நான் கேட்கணுங்க, அவசரப்படாதீங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் உங்கள் வணக்கம். பேருங்க? பேர் என்னோட பேர் தர்மராஜ். ம் உங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ம் யம ம் தர்மராஜ். ம் ம் உண்மைதானே? ம் அது அவர்லாம் கடைசியில் அவர்கிட்ட தானே போய் பதில் சொல்லணும். இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம். சரிங்க ஐயா. எனக்கு ஒரு சின்ன இப்போது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ம் அதாவது ஒரு உயிரினங்கள் ம் அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த ம் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ம் ஒரு அன்பின் மிகுதியால ஏற்படக்கூடிய ஒரு ம் விஷயம் தான். ம் ம் ம். காதல் அப்படிங்கிறது என்னங்க ஐயா? அதாவது இந்த உலகம் படைக்கப்படும்போது சில இதில் அந்த கிறிஸ்துவ இதில் வந்து ஆதான் ஏவாள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க. அவங்கள இறைவன் படைக்கும்போது ஒரு மண்ணால் ஆ. 2 பொம்மைகள் படைச்சாரு. சரிங்க. அவங்க வந்து அந்த ஒரு ஆப்பிள் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடும்போது ஆ. அவங்களுக்குள்ள அந்த ஆ. இந்த அவங்களுக்குள்ள இந்த உடலுங்கிற உணர்வு வருது. ஆ. வரும்போது ஆதாள் ஏவாள் தான் முதல் காதலன் காதலின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்துவ இதில் அப்படி சொல்கிறாங்க. சரிங்க. ஆனால் நம்ம இந்து கலாச்சாரப்படி அதாவது தமிழ் தமிழ் தோன்றியது வந்து 3000 வருஷத்துக்கு கல் தோன்றா மண் தோன்றா காலத்துன்னு சொல்லுவாங்க. சரிங்க. அப்போ நம்ம இந்து இதுபடி ம். ராதா கிருஷ்ணன் சொல்லுவாங்க. சரிங்க. அதாவது ராதை கிருஷ்ணன் கிருஷ்ணர் தான் முதல் இந்த உலகத்துக்கு வந்து அன்புங்கிற அந்த இதை வந்து கொண்டு வந்தார். கொண்டு வந்தார். அதுதான் ராதா கிருஷ்ணன் சொல்லுவாங்க. சரிங்க. அவங்களுடைய காதல் வந்து புனிதமானதாக இருந்தது. ஓகே. அதுதான் ஒரு இதில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆ. ஆண்களில் ராமன் கிடையாது, ஆ. பெண் பூனையில் சைவம் கிடையாது. ஆ. ஏதாவது ஒரு பூனை சைவமாக இருந்து பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க. அப்போ ஆண்களில் ராமன் கிடையாது, ராமன் மட்டும்தான். ஐயா, நீங்க பால் வச்சா குடிப்பீங்களா? இல்லை இல்லை, பழமொழி என்னன்னா, இல்ல நீங்க பால் குடிப்பீங்களா? ம் இல்ல பூனையும் சொன்னீங்க. இல்ல நீங்க பால் குடிப்பீங்களா? இந்த பூனையும் பால் குடிக்க மாட்டேன். ஓ! சரி. பழமொழி வந்து என்னன்னா, ஆண்களில் ராமன் கிடையாது. ம். அதாவது ராமனால மட்டும்தான் ஒரு ம். ஒரு ஏகாதிபத்தியனா அவரால தான் இருக்க இருக்க முடிஞ்சது. முடியுது. ராமன் வந்து சீதை மட்டும்தான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தார். சரிங்க. அதான் ஆண்களில் ராமன் கிடையாது, பூனையில் சைவம் கிடையாதுன்னு சொல்லி. அப்போ ராமன் தவிர இந்த உலகத்தில் இருக்கிற ஆ. அதாவது யாருமே யோகியம் இல்ல. இருக்க முடியறதில்ல. அவங்களால மைண்ட் அதாவது யோகியம் இல்ல. அவங்களால மைண்ட் கான்சன்ட்ரேஷன் அவர் மாதிரி இருக்க முடியறதில்ல. முடியறதில்ல. அதாவது உலகத்தில் வந்து 100 கோடி தான் பெண்கள். ஆ. மீதி இருக்கிற 600 கோடி வந்து ஆண்கள் தான். ஆண்கள் தான். அப்போ அந்த 100 கோடி பெண்களையும் 600 கோடி ஆண்களையும் படித்தானா, அந்த ஆண்களோட மைண்டு வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் ஒரு சமநிலையில் வர்றதில்ல. சரிங்க. ஒரு ஒரு அழகான பெண்ணு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கான்னு நினைக்கிறாங்க. ஆ. அது ஒவ்வொரு பருவநிலையத்திலையும் இருக்குது. ஆ. 5வது படிக்கும்போது ஒரு பொண்ணை நம்ம மனசுக்குள்ள ஆ. இதாகும். அவன் 5வது விட்டு பிரியும்போது அவன் அப்படியே ஃபீல் பண்ணுவான். சரிங்க. 6வதுக்கு போகும்போது அந்த பொண்ணு ஒரு ஸ்கூலில் இருக்கும், இவன் ஒரு ஸ்கூலில் இருப்பான். அப்போவே அவனுக்கு ஃபீலிங் வந்துடுது. ஆ. நம்ம பிரிகிறோமே, ஆ. இத்தனை 5 வருஷமாக ஒன்றா இருந்தோம், இப்போ பிரிகிறோமேனா அந்த ஏதோ ஒரு பொண்ணு மேலே அவனுக்கு ஃபீலிங் ஒரு வருது. காதல் வந்து தோணுது. 5 வயசு 5வது முடியும் போது அவங்க 2 பேரும் பிரிகிறாங்க. ஆ. அந்த பொண்ணு ஒரு ஸ்கூலில் இருக்கும், இவன் ஒரு ஸ்கூலில் இருக்கும். நம்ம சரிங்க. பிரிகிறோமே, ஆ. இனி சந்திக்கவே முடியாது. டெய்லி ஸ்கூலில் சந்திப்பாங்க. ஒரு அந்த அந்த ஃபேர்வெல் வரும்போது அந்த லாஸ்ட் டே அன்னைக்கு கூட பிரிஞ்சிருவாங்க. ஆ. அந்த பொண்ணு ஒரு ஸ்கூலில் படிக்கும், இந்த பொண்ணு ஒரு ஸ்கூலுக்கு வருவா. அந்த பொண்ணு கொஞ்சம் இல்லைங்கய்யா, பொண்ணும் லவ்வுங்களா சார் ஐயா? இல்ல நீங்க சொல்றது பொண்ணா சொல்லிட்டு இருக்கீங்க. பையனுங்களா? அன்புங்கிறது ஒரே கான்செப்ட் தான். ஓ. நீங்க பாருங்க, ஒரு பொண்ணு எப்பவுமே ஒண்ணா இருப்பாங்க. ஆ. ஒண்ணா வேலைக்கு போவாங்க, ஒண்ணா சாப்பிடுவாங்க, ஒண்ணா ஃபோனில் பேசுவாங்க, எல்லாத்தையும் பகிர்ந்துக்குவாங்க. அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட பெண்ணோட ஒரு பொண்ணு பேசிகிட்டே இருக்கும். 2 பேரும் ஒன்றா வேலைக்கு போவாங்க, ஒன்றா ஸ்கூலுக்கு போவாங்க, ஒன்றா காலேஜுக்கு போவாங்க, லீவு நாள் ஒன்றா சந்திச்சுக்குவாங்க. ஒரு பெண்ணுக்கு வர்றது அன்பு தான். அதே ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா, அவங்க எப்போவுமே ஒன்றா இருப்பாங்க. ஒன்றா வேலை செய்வாங்க, ஒன்றா சாப்பிடுவாங்க, ஒன்றா படத்துக்கு போவாங்க.
லீவு நாள் ஆனாலும் அவங்க வீட்டுக்கு இவன் போவான், எங்கள் வீட்டுக்கு ஐயா அவங்க ஒரு போவான். சின்ன கேள்விங்க. ம். இப்போ உங்களுக்கு தமன்னா பிடிக்குமா? இல்ல ம். பூஜா ஹெக்டே பிடிக்குங்களா? யார பிடிக்குங்க? இந்த சிரிப்புக்கு என்ன எடுத்துக்கலாங்க? அதாவது 2 பேர்த்த பிடிக்குமா? இல்ல, இல்ல, ஒவ்வொருவரோட எல்லாத்தையுமே பிடிக்குமா? ஒவ்வொருவரோட ஒவ்வொரு மனிதனோட மைண்டில் ஒரு ஒரு இருக்கும். ஒரு உங்க மைண்ட்ல பூஜா ஹெக்டே இருக்காங்களா? இல்ல தமன்னா இருக்காங்களா? இல்ல, இல்ல, ஒரு கிரியேட்டிவிட்டி பண்ணி வச்சிருப்பாங்க. சரி இல்லையா உங்க உங்க மனசுல தமன்னா இருக்காங்களா? இல்ல பூஜா ஹெக்டே இருக்காங்களா? 2 பேருமே இல்ல. 2 பேருமே இல்ல. சரி. நீங்க காதலிச்சிருக்கீங்களா ஐயா? ம். இல்லன்னு சொல்லுவீங்களா? ஆமான்னு சொல்லுவீங்களா? இல்ல, இது பொதுப்படியா கேட்டு இப்போ பர்சனலா வந்துட்டீங்க. இல்லைங்க. இது வந்து அதாவது காதல் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ம். ஒரு பொதுவான விஷயம் ம், தான். ம், ம், நீங்க ஒரு கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு மனிதர். 1000 வயசு ஆயிருச்சு உங்களுக்கு. ம், ம், ம். உங்களுக்கு வந்து அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த காலத்திலேயே உங்களுக்கு இருந்திருக்கா? ம், 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 ம். அதான் நான் சொல்லிட்டேனே, ஆதாம், இல்ல ஏவாள், இல்ல ராமன், சீதை, ஆதாம் அந்த ஏவாள் அந்த சரிங்க. கால அந்த யமதர்மராஜாவுக்கு காதல் இருக்கா? இல்லையா? இல்ல, வியூவர்ஸ் ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் அவருக்கு காதல் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கன்டினியூ பண்ணுவோம். அவர் வந்து சொல்லுவாருன்னு நான் நம்பிக்கையோடு இருப்போம். சரிங்களா? அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.